கதறி அழுதபடி ரெட் கார்டை வாங்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய விஜே பார்வதி அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. என்ன ப்ரோ சொல்ற, கமருதீன் தானே நேற்று விஜே பார்வதி கிட்ட மேன் ஹேண்ட்லிங் பண்ணா, எல்லை மீறி நடந்துக்கிட்டான், அந்த கூடையை எட்டி உதச்சு அந்த கூடை நொறுங்கி போச்சு சுக்கு சுக்கா. பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று அமைச்சிருந்தாரு, அதை டேமேஜ் பண்ணி அனுப்புறான். ஒரு பெண்ணுக்கிட்ட ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபடுறான், எல்லாம் மீறி நடந்துக்கிட்ட அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறதுன்றது ஓகே. ஒன்றுமே பண்ணாத விஜே பார்வதிக்கு எதுக்காக ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நிறைய பேர் குழம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜே பார்வதி கமருதீனை அடிச்சிட்டாங்களாம். எப்படா அடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெஞ்சில் ஒரே அடியாக அடித்து அந்த 5 விரலும் கமருதீனுடைய நெஞ்சில் பதிஞ்சிருச்சான். கமருதீன், விஜே பார்வதி உங்களை அடிக்கும் போது உங்கள் நெஞ்சு பதறுச்சுல்ல, உங்களுக்கு வலிச்சுச்சுல்ல. ஆமாங்க. ஏங்க, லவ் பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அதுக்காக ஒருத்தரை வந்து கை நீட்டி அடிக்கிறது எந்த விதத்திலங்க நியாயம்? இதே கமருதீன் பார்வதியை இதே மாதிரி அடிச்சிருந்தா பார்வதி வந்து சும்மா விட்டுருப்பாங்களா அப்படின்னு பல பேர் சமூக ஊடகங்களில் விஜே பார்வதிக்கு எதிரான கருத்துக்களை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெள்ள தெளிவாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு. கமருதீன் அப்படின்றவன் தான் ஃபஸ்ட்டு வந்து விஜே பார்வதியை ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கிறான். விஜே பார்வதியுடைய கூடையில் இருக்கக்கூடிய பந்துகளை தட்டி விடதா இருக்கட்டும், விஜே பார்வதியை வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணதா இருக்கட்டும், பந்தை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ளே சொருகிட்டு விஜே பார்வதி வந்து பந்தை பிடுங்காத அளவுக்கு வச்சுக்கிட்டதா இருக்கட்டும், இது மாதிரி டோட்டலாக ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பித்து பார்வதியை ட்ரிகர் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா கமருதீன். கொலை செய்கிறவங்களை விட கொலைச்சல் செய்கிற தூண்டுறவன் தான் அதிக தண்டனைக்குரியவன் அப்படின்றது மாதிரி பார்வதி கமருதீனை வந்து கை நீட்டி அடிப்பதற்கான காரணம் என்ன? தொடர்ந்து அந்த பொண்ணை அவன் ட்ரிகர் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு, எதுக்குடா சுச்சு சுச்சு சுச்சுங்கிற, பந்து கம்மியாக இருக்கான், விஜே பார்வதியுடைய கூடையில் பந்து இல்லையா, அதனால் பரிதாபப்பட்டு அப்படின்னு இவன் பண்ண, அதற்கு எதிர்வினை ஆற்றுந்தான் பார்வதி இப்படி கை வச்சிட்டா. அதுக்கு வந்து கண்டிப்பாக பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணுங்க. ஆமாம் 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 ஆமாம், கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா விஜே பார்வதி தானே வாயை கிழிச்சிருவேன்னு சொன்னது, வாயை உடைச்சிருவேன்னு சொன்னது, உங்கள் அப்பா செத்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசுனது. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, கமருதீன் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது விஜே பார்வதி தானே சேரை ஓங்கி எட்டி உதைச்சது. அதுக்கப்புறம் விஜே பார்வதி தானே கமருதீன் கிட்ட அப்படியே காலை தூக்கி அப்படி மேலே வச்சு அப்படி அப்படி பேசுனது. நீ என்ன பெரிய உலக அழகனா அப்படின்னு சொல்லி பேசுனது விஜே பார்வதி தானே. டேய், இது எல்லாத்தையும் பண்ணது கமருதீன்றா. அந்த பொண்ணு நம்ம இவனை லவ் பண்ணுறோம், இவனை விரும்புகிறோம் அப்படின்றதுக்காக பொறுத்துட்டு இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பையனும் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அந்த பையன் பண்ணுறதெல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் எந்த ஒரு பொண்ணும் சகிச்சுக்கிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட ஃபீலிங்ஸை வச்சு இவன் விளையாடுறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவள் ரிட்டாலியேட் பண்ணுவா. அப்படி ஒரு ரிட்டாலியேஷனை தான் விஜே பார்வதி கமருதீனுக்கு எதிராக செய்ய ஆரம்பிச்சிருக்கா. பார்வதி இந்த டாஸ்க்ல மட்டும் கமருதீனுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல. இந்த வீக் நடந்த நாமினேஷன்லயே கமருதீன் என்னுடைய ஃபீலிங்ஸை வச்சு விளையாடிட்டானோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால இந்த வாரம் கமருதீனை நான் நாமினேட் பண்றேன் அப்படின்னு நாமினேஷன்ல கொண்டு வந்திருப்பா. அவளுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, இவன் டோட்டலா நம்மளை வந்து கேமுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கான், மக்கள்கிட்ட இவனை விடுவோம், நாமினேஷன்ல மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்றதை பார்ப்போம் அப்படின்ற முடிவுக்கு விஜே பார்வதி வந்துட்டா. ஒருவேளை இந்த சமூக ஊடகங்கள்ல விஜே பார்வதிக்கு எதிராக ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய கும்பல் நினைக்கக்கூடிய விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் விஜே பார்வதிக்கு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வீக்கெண்ட்ல ரெட் கார்டு கொடுக்குறாருன்னா, பிக் பாஸ் வரலாற்றிலேயே, உலக பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்தது இதுவே முதல் முறை அப்படிங்கிற சாதனையை விஜே பார்வதி படைப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. டே கமருதீன், 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி அந்த பொண்ணு இப்படி பண்ணதை நீ வந்து என்ன அடிச்சுட்டாங்க பிக் பாஸ், பிக் பாஸ் எனக்கு வலிக்குது பிக் பாஸ் அப்படின்னு அங்கே அழுது ஒப்பாரி வச்சு புலம்புனது மட்டும் இல்லாமல் கேமராவுக்கு முன்னாடி வந்து நின்று, நீ தான் எந்த தப்பும் பண்ணலையே, விஜே பார்வதி தானே ஒன்று அடிச்சா, நீ எதுவுமே பண்ணலையே, அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது, அப்புறம் எதுக்குடா விஜேஎஸ் கிட்ட, நான் விஜய் சார் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பிக் பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மக்களாகிய உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நீ அழுது புலம்புனதுக்கான காரணம் என்ன? ஏன்னா உனக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. ஆகா, நம்ம மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கிறோம், எட்டி உதச்சிருக்கிறோம், எல்லை மீறி நடந்திருக்கிறோம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் பூரா அலாட் ஆயிட்டாங்க, ஆரோரா சென்க்ளர்லாம் பதறி போயிருச்சு. டேய், அது பாசிங்கில் போது பிடிங்கடா அப்படின்ற மாதிரி மிரண்டு போயிருச்சு. வெளியில இருந்து பார்க்குற நமக்கே என்னடா அவன் இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே
அவன் அப்படி பண்ணும்போது இருந்த ஆரோரா சின்க்ளருடைய ரியாக்ஷன் தான் சான்று எந்த அளவுக்கு அவன் ப்ரூட்டலாக பிஹேவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அழுதுருச்சுங்க ஒரு பொண்ணு. அழுகிற அளவுக்கு போயிடுச்சு ஆரோரா சின்க்ளேரு. அப்போ இவன் எந்த அளவுக்கு ப்ரூட்டலாக பிஹேவ் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத யோசிச்சுக்கங்க. அப்போ யாருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்? நான் என்ன சொல்கிறேன், கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து ஸ்பாயில் பண்ணி அவனுடைய லைஃப்பை காலி பண்ணுறது நம்மளுடைய இன்டென்ஷன் இல்லை. சீசன் 7ல் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்து எந்த அளவுக்கு அவனை வந்து அவனோட டோட்டலாக அவன் லைஃப்பை கெடுக்க முடியுமோ கெடுத்தாங்க. நம்ம யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எதிரான நபர்கள் இல்லை. ஆனால் மாறாக விஜே பார்வதி பண்ணதும் தவறு. இந்த இடத்துல நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அது பண்ணுற எல்லாத்துக்கும் நம்ம முட்டு கொடுக்க முடியாது. விஜே பார்வதி அவனுடைய நெஞ்சில் தட்டினது தப்பு தான். அட் த சேம் டைம் விஜே பார்வதி கிட்ட தொடர்ந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறதும், அந்த பொண்ணை மிரட்டுறதும், உருட்டுறதும், அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்குறதும், த்ரெட்டன் பண்ணுறதும், அந்த பெண்ணை வந்து உலகலைக்கியா வாயை உடைச்சிருவேன், கிழிச்சிருவேன், சேரை உதைக்கிறதும், இது மாதிரி எல்லாம் மீறி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கமருதீன் டிசர்வ்ஸ் எவிக்ஷன். இந்த வாரம் கமருதீன் நாமினேஷனில் இருக்கான். சீசன் 7 தமிழில் இதே மாதிரி தான் விஜய் வர்மா பிரதீப் ஆண்டனியை ஸ்மாக் போடுவான். ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்டிருப்பான். அவனுக்கு ரெட் கார்டெல்லாம் கொடுக்காம அந்த வாரம் அவன் நாமினேஷனில் இருந்தான்னு சொல்லிட்டு எவிக் பண்ணி அமிச்சிங்க. அதே மாதிரி இந்த வாரம் கமருதீன் நாமினேஷனில் இருக்கான். கமருதீன் பண்ண தவறுக்கு கமருதீனை இந்த வாரம் எவிக் பண்ணி அனுப்புங்க. விஜே பார்வதி பண்ண தப்புக்கு விஜே பார்வதியை ரோஸ் பண்ணுங்க. இதுதான் நீங்கள் 2 பேருக்கும் கொடுக்கக்கூடிய தரமான ஒரு பதிலடியாக இருக்கும். அதை விட்டுட்டு விஜே பார்வதி அடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிறத விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது. டேய், பூனை கூட தனக்கு ஒரு ஆபத்துனா சீருண்டா. தொடர்ந்து கடந்த 2-3 வாரங்களாக விஜே பார்வதியை மென்டலி அவன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான், காயப்படுத்திக்கிட்டே இருக்கான், குத்தி காட்டிக்கிட்டே இருக்கான். நான் மட்டும் உனக்கு எதிராக பேச ஆரம்பிச்சேன்னா 24 மணி நேரத்தில் நீ காலின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கான். விஜய் பார்வதியுடைய அம்மா வர்றதுக்கு முன்னாடி அவன் நடந்துக்கிட்டதெல்லாம் கொஞ்சம் நஞ்சமாடா. சேரை எட்டி உதைக்கிறது, போட்டு உடைக்கிறது, மிரட்டுறது, உருட்டுறது அப்படின்னு ஒரு பெண்ணுடைய மனநிலை எவ்வளோ பாடுபடும். உமன் கார்டு எடுக்குது பார்வதின்றாங்க. டே, அந்த இடத்துல பாதிக்கப்படுறது அவதானடா. அவளுக்கு அவள் குரல் கொடுத்து தானடா ஆகணும். இதே விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த வீக்கெண்ட் எபிசோடில் ஒரு பிரேக் இருக்கும். அந்த பிரேக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறான். ட்ரிப் ஆகிட்ட மச்சான் அப்படிங்கிறான். இது ட்ரிப் ஆகிட்டியா, என்னடா சொல்கிற, அப்படி தனியாக போய் நில்றா, கூட இருந்து அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட போகிறா அப்படின்னு கானா வினோத் வந்து கமருதீன்ட்ட சொல்கிறான். இவன் அவனை பில்டப் பண்ணுறான், அவன் இவனை பில்டப் பண்ணுறான். இதே கானா வினோத் பார்த்தீங்கன்னா, மச்சான் என்னை அடிச்சிட்டாடா அவ அப்படிங்கிறான். டே, அவள் அடித்தா நீ அவளை ஆடுறா, எதுக்கிட்ட கூட எட்டி உதைக்கிற அப்படிங்கிறான். ரைட்ரா கானா வினோத்து, அவளை அடிக்கணும். அதாவது கட்டுனா அவளை கட்டணுண்டா, இல்லை கட்டினவன் கையை கட்டி பிடிக்கணுண்டா அப்படிங்கிற மாதிரி பார்வதி அடிச்சுட்டாடா, அதுக்கு என்ன பண்ணணுண்டா, பார்வதியை நீ திருப்பி அடிக்கணுண்டா அப்படிங்கிறான் கானா வினோத். யாருக்கிட்ட? கமருதீன் கிட்ட. நல்லா வருவீங்கடா. எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் வயலன்ஸை ஒரு பெண்ணுக்கு எதிராக இன்டிமிடேட் பண்ணுறாங்கிறத பாருங்கள் மக்களே. சொன்னது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், டேய் அடித்தா ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிடுவாயடா அப்படின்னு கமருதீன் சொன்னதுக்கப்புறம், ஐயோ ஐயோ நான் அப்படி சொல்லலை, யாரு கானா வினோத் அப்படியே மாற்றிட்டான். நீ அடித்ததுக்கு நீ போய் கேட்டிருக்கணுண்டான்னு சொல்ல வந்தேன், அது வாய் தவறி வந்துருச்சு. வருண்டா வரும் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸை இவங்க வந்து யோசிக்கிறாங்கன்றதை பாருங்கள். அப்போது இந்த இடங்கிறதுனால கேமரா இருக்குது, அதனால் அவளை அடித்தா ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு கமருதீனுக்கு தெரியுது. ஒன்றை நம்பி நாளைக்கு அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்குள்ளே வருதுன்னு வச்சுக்க, அங்கே எந்த கேமராவும் இல்லைன்னு வச்சுக்க, நீ அந்த பொண்ணை அடிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? பார்வதி, தயவு செஞ்சு உன் கேமையும் தொலைச்சிடாத, லைஃபையும் தொலைச்சிடாத, திரும்ப இவன் கூட பேச்சப் கீச்சப் பண்ணிடாத. இப்போ நீ அவனை விட்டு ஒதுங்கி நின்று ஒரு கேம் ஆடுறது தான் சரி. அதே மாதிரி வெளியில் வந்தும் இவன் இல்லாமல் நீ ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. மக்களாகிய நீங்கள் ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி விஜே பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டா என்ன சரியாக இருக்குமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.